Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவு குரூப் 4 பேட்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிறப்பம்சங்கள் வேற எந்த பேட்ச்லயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா சார்? வேற யாருமே கொடுக்காத விஷயம் என்னென்ன நம்ம பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான். கிளாஸஸ் உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்க்குமே இருக்கும். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அவுட் சோர்ஸோட இருக்கும். ஓகேங்களா? வெறுமனே ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் தூக்கி கொடுக்காம அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை சார்ந்த இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் சோர்ஸ் கண்டென்ட்ல இருக்கும். ஸ்கூல் புக்கை சிம்பிளிஃபை பண்ணி அவுட் சோர்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக நம்மளுடைய மெட்டீரியலில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துறை சார்ந்த கலைச்சொற்கள், லாஸ்ட் டைம் கலைச்சொற்கள் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கலைச்சொற்களை துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த பிரித்து உங்களுக்கு அந்த கலைச்சொற்கள் உங்களுக்கு வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம தவற திருத்திக்கிறதுக்கு என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யாரோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றது தவறாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஆன் டைம் ஆணி அடித்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கும் தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வரும். ஜிஎஸ்க்கு இது வரைக்கும் வேறு யாருமே வேறு எந்த பேட்ச்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வரும். இது எல்லாமே பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃபாகவே வரும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்ஸுக்கு இருக்கிறதே 190 மாடல் தான். ஓகேவா? 15 டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்கும். அந்த 15 டாப்பிக்கில் மொத்தம் 190 மாடல் தான். அந்த 190 மாடல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நிச்சயம் மேக்ஸில் 25க்கு 25 எடுக்க முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை எனக்கு மேக்ஸ் தெரியாது, மேக்ஸ் பார்த்தாவே பயமாக இருக்குன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த 25க்கு 25ன்றது சர்வ நிச்சயமாக எடுக்க முடியும். ஸோ அதற்கான அந்த கிளாஸ் வீடியோ 190 மாடலுக்கான கிளாஸ் வீடியோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக வரும். ஓகேவா? இது போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1000 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வரும். அந்த டாபிக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வருது, மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக டவுட் வரும். அப்போ அந்த டவுட் வரும்போது யார் கிளாரிஃபை பண்ணுவா? அப்போ அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1000 சம்ஸ், ஆப்டிடியூடில் 500 சம்மு, ரீசனிங்கில் 500 சம்மு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 1000 கேள்விகளுக்கான உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் ப்ராக்டிஸ்க்கு. அதற்கான வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அவுட் சோர்ஸ் கண்டென்ட், இந்த அவுட் சோர்ஸ் கண்டென்ட் அப்படின்றது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கண்டென்ட். அவுட் சோர்ஸ் கண்டென்ட்றது இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கா வெங்கடேசன் புக் ஆகட்டும், இதுல இருந்து என்னென்ன புக்கு இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் புக் இருக்கோ அது எல்லாத்துடைய தொகுப்பும் நம்மளுடைய சிலபஸ் சார்ந்து. இப்போ அந்த புக்கை நீங்கள் கா வெங்கடேசன் புக்கை எடுத்தீங்கன்னா அவ்வளவு தகவல்கள் இருக்கும். அத்தனையும் நமக்கு தேவையான கிடைக்குன்னா கிடையாது. நமக்கு சிலபஸுக்கு தேவையான தகவல் தான் வேணும். அப்போ அது லெசன் வைஸாக எடுத்து, ஓகேவா, மொத்தமாக இல்லாமல் அந்த லெசனுக்கு என்ன அவுட் சோர்ஸ் தேவையோ அதை எடுத்து ஒவ்வொரு லெசனுக்குமே உங்களுக்கு வரும். ஜிஎஸ் அவுட் சோர்ஸ்ன்றது ஒவ்வொரு பாடத்திற்கும் உங்கள் கைக்கு வரும். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட தரத்தில் இருக்கும். ஏதோ தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லாமல் ஒரிஜினலாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப்பாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வு கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் வேறு எந்த பேட்ச்லையுமே ஆன்லைன் பேட்ச்லையும் நீங்கள் பார்த்துருக்காத ஒரு விஷயம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் உங்களை டிரைவ் பண்ண வைக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கக்கூடியது இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு ஆன்லைன் பேட்ச்லையுமே இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்றதே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம பேட்சில் அது உங்களுக்கு இருக்கும். இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் என்ன ஆகும்? டெய்லியும் நம்ம படிக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்னா ப்ரெசென்ட் ஆகணும் இல்லையா டெய்லி, அதே மாதிரி தான் டெய்லி நம்ம படிக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். அதை உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக லீடர் போர்ட் சிஸ்டம்ன்றதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு வேலையை நிச்சயம் அடைய வைக்கும். ஓகேவா? இதெல்லாம் தாண்டி எங்களுடைய மோட்டிவேஷன் கடைசி வரைக்கும் எங்களுடைய கைடன்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம பேட்சில் உங்களுக்கான கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம நோட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம நோட்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்குன்ட்டு உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிட் 7 தமிழ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும் பகுதி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்களை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிப்பாட புத்தகத்தில் எங்கெங்கே அவரை பற்றின விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அது நூக்கன் கார்னரில் ஏதோ ஒரு மூல முடுக்கில் சும்மா ஒரு லைன் இருந்தால் கூட அந்த பாயிண்ட்டையும் எடுத்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா கேள்விகள் எந்த இடத்துல இருந்து எந்த இண்டிடுக்குலேருந்து எடுப்பாங்கன்றது தெரியாது. அதனால நம்ம ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ஒரு பாயிண்ட்டில் கூட நமக்கு ஒரு மார்க்கு கூட போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதை நீங்கள் படித்து முடிக்கும் போது இதை தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட் கொஷினாக அட்டன் பண்ணும்போது ரிப்பீட் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளை தாண்டி ஒரு மார்க் எங்கேயும் நம்ம செதற வெட்ட மாட்டோம். ஸோ நோட்ஸ் ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள். ஸோ எப்போ எந்த நோட்ஸ் தமிழறிஞர்கள் எடுத்தோம்னாலும் சரி அவங்களுடைய பிறப்பு, ஓகேங்களா, பிறப்பு பற்றிய குறிப்பு இருக்கும். அதற்கப்புறம் அவங்கள பற்றின அவங்களுடைய பணிகள், அவங்க இது பண்ண எழுதின நூல்கள், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின பட்டம், அவங்கள பற்றின முக்கிய குறிப்பு, அவர் மற்றவங்கள பற்றி என்ன கூற்று சொல்லியிருக்காரு, மற்றவங்க அவரை பற்றி என்ன கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடியிலிருந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடி சார்ந்து அந்த இப்போ ஊஎஸ்ஆவுக்கு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி குறிப்பு தேவையான கண்டிப்பாக ஊஎஸ்ஆவுக்கு ஓலைச்சுவடி குறிப்பு இருக்குது. இப்போ குறிஞ்சிப்பாட்டு எடுத்துப்போம். குறிஞ்சிப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 96 பூக்கள் பேரை அவர் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த 3 பூக்கள் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி இருப்பார். ஓகேவா, தேடி தேடி வந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த 3 பூக்களுடைய பேர் என்ன அப்படின்றது இங்கே பல பேர்த்துக்கு தெரியாது. அது எங்கேயுமே இந்த நோட்ஸில் நீங்கள் தொலைவினாலும் கிடைக்காது. அந்த நோட்ஸு அந்த பாயிண்ட் அந்த 3 பூக்கள் என்னன்றது நம்மளுடைய நோட்ஸில் இருக்கும். இது போக திருக்குறள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஈவன் நீங்கள் மார்க்கெட்டில் எத்தனை புக்கு வாங்கினீங்கனாலும் நம்மளுடைய திருக்குறள் நோட்ஸ் மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறளுக்கான விளக்கம் அப்படின்றது தான் எல்லா பக்கமே மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய புக்கில் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸ்ன்றது அது கிடையாது. வெறும் குறளுக்கான விளக்கம் கிடையாது. சொற்பொருள், தொடை விகற்பம், அணி பயின்று வருது. ஏதாவது குறள் வந்து அணி இலக்கணம் பயின்று வருதுன்னா அது என்ன அணி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புமை, ஓகேங்களா, ஒரு கம்பேரிசன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு இருக்கும். இந்த நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தேடி தேடி நம்ம எடுத்துருக்கக்கூடியது. அப்போ கம்பேரிசன் என்னென்னா திருக்குறள் ஒரு குறள் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. அதே கருத்தை நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அறநூல்கள், வேற ஏதாவது அறநூல்கள் அதே கருத்தை சொல்லியிருக்குன்னா ஓகே, அது என்ன பாடல், அந்த பாடலுடைய வரி, அது என்ன பொருள் கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த பொருள் உரை. இதை நீங்கள் படிக்கும்போது கேள்வியை டைரக்டாக கேட்டாலும் சரி இன்டைரக்டாக கேட்டாலும் சரி நம்ம அதற்கு சரியான பதில் கண்டிப்பாக அளிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எதற்கு, நம்மளை தாண்டி ஒரு மார்க்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம பசங்க முழுமையான அந்த மார்க்கை அப்படியே கேப்சர் பண்ணணும், அந்த வேலையை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முழுமையாக அதை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை தான் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள். ஓகே, ஸோ ஊவேசாவை பற்றி பாருங்கள். பிறப்பை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்காலம், அவருடைய பள்ளிக்காலம் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பணியாற்றிய இடங்கள், எழுதிய நூல்கள். இந்த எழுதிய நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இத்தனை நூல்களும் இருக்காது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி கதை நமக்கு புத்தகத்தில் இருக்கும். அவர் பதிப்பித்த நூல்கள், முக்கிய குறிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் கிடையாது. ஓகேங்களா, முக்கிய குறிப்பு இது புத்தகத்திலே கிடையாது. முதல்ல அச்சிடப்பட்ட நூல், அச்சில் பதிப்பித்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்பிரான் வணக்கம் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இல்லாத குறிப்பு. குறிஞ்சிப்பாட்டு பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, குறிஞ்சிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 99 பூக்களில் 96 பூக்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது 3 பூ இது தேமா, மணிச்சிகை, உந்தூள். இது எங்கேயுமே இருக்காது, நம்மளுடைய நோட்ஸில் இருக்கக்கூடியது. ஓலைச்சுவடிகள்லாம் எந்தெந்த இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஊவேசாவுடைய சிறப்பு, யார் அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த இது, அவருக்கு கொடுத்த பட்டங்கள், மகாகவி, இது வந்து புத்தகத்தில் இல்லாத குறிப்பு தான். ஓகேங்களா, குடந்தை நகர் கலைஞர் அப்படின்ட்டு ஊவேசாவை பாரதியார் போற்றி பாடியிருப்பார். அந்த பாடல் வரிகளோட இருக்கும். அவர் வாங்கின பட்டங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் நமக்கு ஒரு லெசன் ஊவேசாவை பற்றி இருக்கும். அதோடைய சாராம்சத்தை சுருக்கி நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு புக் இருக்குன்னா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் நமக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, முக்கியமான சாராம்சத்தை எடுத்து நம்மளுடைய நோட்ஸில் சுருக்கி இருப்போம். அது மட்டும் தான் நம்ம கேட்டிங்கன்னா கிடையாது. புக்கோட கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிறதுக்காக புக்கோட கண்டென்ட்டையும் நம்ம பேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக தான் உங்களுக்கு ஒன்றுமே இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது பாருங்கள், 10ஆம் வகுப்பு இயல் 1ல் பரிதிமால் கலைஞர் அப்படின்ற துணைப்பாடம் இருக்குது. இந்த பரிதிமால் கலைஞர் நமக்கு சிலபஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் டாப்பிக்கில் கிடையாது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது
இதில் வந்து ஊவேசாவுடைய இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சதுல ஊவேசாவுடைய பங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுக்கான கண்டென்ட் எங்க இருக்கும்? பரிதிமார் கலைஞர் அந்த துணை பாடத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே அந்த ஊவேசா அவர்களை பற்றின தகவல் இருக்கோ அது எல்லாமே திரட்டி ஒரே பக்கத்தில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து யூனிட் 7க்கு மட்டும் கிடையாது, இலக்கண பகுதியாக இருக்கட்டும். ஏன்னா இலக்கண பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புணர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, புணர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் இருக்கும், 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கும், பழைய புத்தகத்தில் இருக்கும், 9ஆம் வகுப்பில் இருக்கும், 12ஆம் வகுப்பில் இருக்கும், எல்லா பக்கத்துலையும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெசனை படிச்சுட்டு இன்னொரு லெசனை நம்ம விட்டுட்டு போக முடியாது. தெரியாமல் போயிடுச்சுன்னா சிரமமாயிடும். அப்போ அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸில் அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே ஒன் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் வந்துடும். ஓகேவா? இதை தாண்டி நான் வெளியே புக்கு வாங்கணுமா, அந்த ஆத்தர் புக்கு வாங்கணுமா, இந்த ஆத்தர் புக்கு வாங்கணுமா, அந்த புக்கு வாங்கணும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸை நீங்கள் முழுமையாக படிச்சிங்கனாவே போதுமானது. நமக்கு வேணுன்ற அந்த வேலையை நம்ம வாங்க முடியும். ஓகேவா? ஸோ 11th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், 11ஆம் வகுப்பு இயல் 3 புறநானூறு லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊவேசாவை பற்றின ஒரு கண்டென்ட் இருக்கும். என்ன கண்டென்ட்டு? சுவடிகளை எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் ஊவேசா 1894ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். ஸோ இதோடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி லெசன்லேயே இருந்திருக்கும். ஆனால் அந்த வருடம் அப்படின்றது அங்கே இருக்காது. அந்த வருஷம் எங்கே இருக்குது? 16ஆம் வகுப்பு இயல் 3 புறநானூறு அப்படின்றதுல ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட்டில், இதுவே முழுமையான கண்டென்ட்டே கிடையாது, ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட்டில் ஒரு லைனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது எங்கே இருக்குது என்ன எதுன்றது தேடி தேடி படிக்கணும். ஆனால் நம்மளுடைய பேட்சில் உங்களுக்கு இது எல்லாமே ஒன் ஷாட்டாக உங்களுக்கு கையில் இருக்கும். ஓகேவா? ஊவேசா மட்டும் கிடையாது, அனைத்து தமிழறிஞர்களும் இருப்பாங்க. இப்போ வந்து இலக்குவனார் எடுத்துக்கோங்க, தேப்போமி எடுத்துக்கங்க, தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் எடுத்துக்கங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கண்டென்ட்டே கிடையாது. ஆனால் நம்மளுடைய நோட்ஸில் அவங்கள பற்றின தகவல்கள் உங்களுக்கு முழுசாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழங்க இது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊவேசா எடுத்துக்கிட்டோம்னா ஊவேசா சார்ந்து டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் எல்லாமே கொடுத்துருப்போம். சார் காட்டுறேன் பாருங்கள். சார் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஊவேசாவை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத்தனையும் இருக்கும். ஸோ ஒரு பாடத்தை நம்ம கிளாஸ் வீடியோ பார்க்குறோம், பார்த்துட்டு இந்த மெட்டீரியல் படிக்கிறோம், படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் 100% நம்ம படித்ததற்கு சமானம். இதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு கேள்விகள், அந்த தேர்வு கேள்விகள் அப்படின்றது டைரெக்டாக இங்கே இருக்க மாதிரியே இருக்காது. ஓகேவா? ரொம்ப கான்செப்டுவலாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை முழுமையாக நம்மளை உள்ளே வாங்கிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய தேர்வு கேள்விகள் இருக்கும். இப்படி தான் நம்மளுடைய ப்ராக்டிஸ் மெத்தட் அப்படின்றதும் பேட்சில் உங்களுக்கு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அத்தனை கொஸ்டினும் ஊவேசா சம்மந்தமானது தான். அடுத்து பாருங்கள், தேப்போம் மீனாட்சி சுந்தரனார். தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் பற்றி நமக்கு புத்தகத்தில் குறிப்பில்லைன்னு சொல்லியிருந்தேன், பட் நம்மளுடைய குறிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெயர் என்ன, அவருடைய பெற்றோர் பெயர், ஊர், காலம், சிறப்பு பெயர், அவர் எழுதிய நூல், அதற்கப்புறம் அவர் எங்கே பணிபுரிஞ்சார், அவர் எழுதின ஆங்கில நூல் என்ன, அவரை பற்றின முக்கிய குறிப்பு, ஒரு லைன் கூட புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, ஸ்கூல் புக்கில் பார்க்க முடியாது. நடமாடும் பல்கலைக்கழகம்ன்ட்டு திருவிக்கா சொல்லியிருப்பார், அவர் வாங்கின பட்டங்கள், அவர் சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 343 பக்கம் இந்த பிடிஎஃப். இந்த 343 பக்கத்தில் உங்களுக்கு தமிழறிஞர்கள் அனைவருமே இதில் உள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? இது தமிழறிஞர்கள் பகுதிக்கு மட்டுமே ஆனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ திருக்குறள் பாருங்கள், எல்லாத்துக்குமே விளக்கம், சொற்பொருள், தொடை விருப்பம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அணி இலக்கணம், ஒப்புமை, இதெல்லாமே வந்துடும். அது என்ன அணி அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடல் பாருங்க, ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த குறளுக்கான விளக்கம் இருக்குது, சொற்பொருள் இருக்குது, தொடை விருப்பம் இருக்குது, ஒப்புமை பாருங்க எது சொல்லியிருக்கு, நாலடியார் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இதே கருத்தை நாலடியார் சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு, அதோடைய பொருள் விளக்கம் என்ன, கற்றார் உரையாடி மகிழ்வதை காட்டிலும் வானுலகம் இன்பம் தருவது அன்று. ஓகேங்களா? இந்த பாடலை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி இந்த பாடலை கொடுத்துட்டு இதே கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய திருக்குறள் எது, இல்லை அதிகாரம் எது, திருக்குறளில் உள்ள அதிகாரம் எது, எப்படி வேணால் கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். அங்கேருந்து வெளியே வந்து நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே எப்படியெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்க வாய்ப்புள்ளதோ கேள்விகள், அதுக்கு எல்லாமே நம்ம தயாராக தான் உள்ளே போகணும். ஓகேங்களா?
இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களுக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பாருங்கள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடரே கல்லாதவர். என்ன சொல்லுவாங்க, எப்படி ஏழைங்களுக்கு முன்னாடி ஏழைங்க வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு முன்னாடி வந்து கையேந்தி நின்று வேணுன்றதை இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் படிக்காதவனும் வந்து படித்தவங்க கிட்ட எப்படியாவது பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு பொருளில் வரும். இதை சொல்லியிருக்கக்கூடிய மற்ற அறநூல்கள் என்ன, நாலடியார் சொல்லியிருக்கு. என்னது, கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுதுமீதாக கொள்வர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பாடலை நம்ம நாலடியாரோடைய நோட்ஸ்லையும் கொடுத்துருப்போம். இல்லை வெறுமனே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் மட்டும் கிடையாது, முக்கியமான பாடல்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த முக்கியமான பாடல்கள் லிஸ்ட்டில் இந்த பாடலும் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? அப்போ அதற்கான பொருள் என்ன, வெறும் பாடல் மட்டும் இருந்தால் போதுமா, அதுக்கான பொருள் நமக்கு தெரிய வேணாமா, பொருள் விளக்கமும் உங்களுக்கு இருக்கும். இதே இதை கருத்தை வந்து பழமொழி நானூன்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ பழமொழி நானூறு என்ன சொல்லியிருக்கு, கற்றானம் கற்றார்வாய் கேட்டானம் அல்லாதான் தெற்ற உணரான் பொருள்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும். அதற்கான பொருள் விளக்கமும் கொடுத்துருக்கும். ஸோ இது ரொம்பவே முக்கியமான நோட்ஸு. நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த நோட்ஸு உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அறநூல்கள் நான்மணிக்கிடையை இப்போ பாருங்கள், நான்மணிக்கிடையை பாருங்கள், இதுதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல். ஓகேவா? ஆனால் நம்ம பாருங்கள் அந்த பாடலோடு நிறுத்திருப்போமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? புத்தகத்தில் இல்லாத பாடல் ஆனால் கேள்வி கேட்க வாய்ப்புள்ள முக்கியமான பாடல்கள், அந்த பாடலுக்கான வரிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நாலடியாரில் ஒரு இது ஓப்பத்தளக்கூடிய உள்ள பிரிதல் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் நாலடியார்லேயும் இருக்கக்கூடிய, நாலடியார் மட்டும் கிடையாது, எல்லா அறநூல்களுக்குமே இந்த மாதிரி புக்கில் இல்லாத பாடல், முக்கியமான பாடல்னால் அதற்கான அந்த பாடல், அதற்கான பொருளுரை அப்படின்றதும் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நோட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணிச்சுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்க போகிறோம், கலைச்சொற்கள் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆனாவனா கூட தெரியாது. ஆனால் அத்தனை கலைச்சொற்கள் இருக்குது, அத்தனையும் படிச்சிட முடியுமா, படிக்க முடியும்னா எப்படி படிக்கணும், துறை சார்ந்து பிரித்து நம்ம படிக்கணும். அப்போ படித்தா நமக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிருமா, ஆகாது. ஒரு துறை சார்ந்த சொற்களை தொடர்ந்து நம்ம ஒரே துறை சார்ந்த சொற்கள் நம்ம பார்க்கும்போது ஓகே இதுக்கு இதுதான் அப்படின்ட்டு அந்த புரிதல் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைச்சொற்களை நம்ம துறை சார்ந்த சொற்களாக நம்ம தரக்கூடியது. ஓகேங்களா? இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி துறைக்கானது. ஓகேவா? இது ஒரு ஸ்கெடியூலுக்கு தான் உங்களுக்கு வரும். ஒரு ஸ்கெடியூலில் ஒரு துறை, அடுத்த ஸ்கெடியூலுக்கு அடுத்த துறை. இந்த மாதிரி கலைச்சொற்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த கலைச்சொற்களை நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? திருப்பி ரிவிஷன் டைமில் திருப்பி நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு புக் ஆகட்டும் நியூ புக் ஆகட்டும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்குக்கு யாருமே புக் பேக் கொஷனுக்கு ஆன்சரே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஈவன் வந்து நெட்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நியூ புக்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர் அப்படின்றது இருக்கும். ஓல்டு புக்குக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம பேட்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஓல்டு புக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஈவன் பொறுத்துக்குவாக இருந்தாலும் அதை நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி கோடிட்டேட தட்டு நிரப்புங்கன்னா நம்ம எழுதிடுவோம். மற்ற இது ஓஎம்ஆர் அது மாதிரி எம்சிக்யூ கொஷினாக உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி, நம்ம புத்தகத்தில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்குது. நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸு உங்களுக்கு எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு புத்தகத்தில் இல்லாத ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பேசியிருப்போம். ஆனால் இதில் தாண்டி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அத்தனை ஓரெழுத்து ஒரு மொழியும் திரட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியது, அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண நோட்ஸ். ஓகேவா? எந்த புத்தகத்துலேயும் உங்களுக்கு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக அவுட் சோர்ஸ் இது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எத்தனை கொஷின் பிரித்தெழுதுக கொஷின் கேட்டிருக்காங்களோ அத்தனையும் கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக இருக்கும். அதே மாதிரி பிரித்தெழுதுக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எத்தனை பிரித்தெழுதுக கொஷின் இருக்கோ அத்தனையும் கம்பைன் பண்ணி ஸ்கூல் புக் பிரித்தெழுதுக அப்படின்ட்டு ஒரு பிடிஎஃபாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ பிரித்தெழுத பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸு, பிரித்தெழுத பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரித்தெழுதுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுக்கு போகும். ஓகேங்களா. அத்தனை பிரித்தெழுதுக்கு பார்ப்பீங்க, அத்தனை சேர்த்தெழுதுக்கு பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது கரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா போதுமானது. நீங்கள் உங்களை படிக்க வைக்கிறதுக்கும் நம்ம ஒரு விஷயம் வச்சுருக்கோம், அதுதான் நம்ம அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இதை தாண்டி மானிட்டர் அப்படின்றதுக்கு வெறும் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணலை, நீங்கள் வந்து ஆப்சென்ட் அப்படின்னா தொடர்ந்து ஆப்சென்ட் ஆகுறீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த பர்சனல் கேர் அப்படின்றதும் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேட்சில் இருக்கும். ஓகேவா. பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய பிரித்தெழுத கொஸ்டின் இதெல்லாமே. இதுக்கெல்லாம் எத்தனை புக்கு நீங்கள் வாங்குறது? ஆனால் நம்மளுடைய பேட்சுக்குள்ளே வந்தீங்கன்னா இத்தனை விஷயங்களும் உங்கள் கையில் இருக்கும். அயற்சொல் தமிழ்ச்சொல். அடுத்து பாருங்க, மரபுத்தொடர். ஓகேங்களா. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு பார்ட் நம்ம கொடுப்போம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்தந்த வாரத்துக்கு அந்தந்த போர்ஷன் நீங்கள் படிக்கணும். அதை நம்ம பேட்சுக்குள்ளே நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ மரபுத்தொடர் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதியில் ரொம்பவே வந்து முக்கியம். நம்மளுடைய மார்க்கை நம்மக்கிட்ட இருந்து படிக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாமே, இந்த மரபுத்தொடர், கலைச்சொற்கள் எல்லாமே. ஸோ இதற்கான விஷயங்கள் நம்மளுடைய பேட்சில் உங்களுக்கு இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மேக்ஸ் டாப்பிக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை கொஷின் இருக்கும் பாருங்கள். 80 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பு. ஓகே, இங்கே அந்த விஷயமே அது ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ஓகேங்களா. ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பிரோஜனம் இருக்கும். ஒரே டைப் கொஷினை ஒரு 10 கொஷின் 15 கொஷின் அட்டன் பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு ஓகே ஒவ்வொரு சம்மையும் இப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த சம்மை இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு சம்மும் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலில் போய் செட் ஆகும். அப்போ எல்லா மாடலுமே நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் வீடியோ பார்த்துறீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது. தப்பு வருது தெரியலை, நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கேன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவும் இருக்குது. ஓகேவா. இது எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவோட ஒவ்வொரு ப்ராக்டிஸுக்கும் கொடுக்குற மாதிரி யார்கிட்டையுமே வந்து எந்த ஒரு பேட்ச்லேயுமே இருக்காது. நம்மளுடைய பேட்சில் அது உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு ஆன்சர்ஸுமே ஹைலைட்டாக இருக்காது. ஸோ இல்லைன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினாக உங்களுக்கு கொஷின் வந்து ஆன்சர் ஹைலைட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு இதுக்குமே ஆன்சர்ஸ் ஹைலைட் ஆகிருக்காது. அப்போ நம்மளுடைய பதில் நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர்ஸ் கீ பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், தப்பாக பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா. ஜிஎஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்புலையும் வரும், 10ஆம் வகுப்புலையும் வரும், 12ஆம் வகுப்புலையும் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை, ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் நமக்கு வேணுமா கிடையாது. என்ன இம்பார்ட்டன்ட், என்னென்ன பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி 3 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதற்கப்புறம் ஸ்கூல் புக் கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ புக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கட் பேஸ்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்ஸு. பாருங்கள், காமனாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுத்தாச்சு. 12th மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் ஒரு சில பாயிண்ட்ஸு செப்பரேட்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த பாயிண்ட்ஸுக்கு தனியாக ஓகேவா, ஒரே இடத்துல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு படித்தா எளிமையாக புரிகிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸை நம்ம வச்சுருப்போம். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஒவ்வொரு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை செப்பரேட்டாக ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்திருக்கும். ஒரே நிமிஷருங்க.
ஸோ அவுட் ஆஃப் புக் நோட்ஸ்னு போட்டு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் புக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா அது கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்குமே இருக்கும். உங்களுக்கு சிலபஸில் கவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்குமே இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஏதோ ஒரு பாடத்துக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பாடத்துக்குமே இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் தேச கட்டமைப்பின் சவால்கள் 12th வரக்கூடியது ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி, அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ பாருங்கள், அவுட் ஆஃப் புக் நோட்ஸ். அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தகத்தில் இல்லாத விஷயங்களை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை வந்து புவியியல் சயின்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பாருங்கள், எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான ஸ்பெஷல் நோட்ஸு. ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆத்தர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முக்கியமான பாயிண்ட்ஸு, ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு இதில் அடக்கமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் தேடி போக தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வரும். டெய்லி நியூஸ் கட்டிங் நம்ம கொடுத்துருவோம். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வாரத்துக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் அந்த டேட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் மாதம் நடப்பு நிகழ்வுகள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும், 8 முதல் 15 வரை, அதெல்லாம் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பாயிண்ட்டு அதை வந்து ஹெட்டிங்காக கொடுத்துட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி படித்தா எளிமையாக புரிகிற மாதிரி வந்து உங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது போக வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் 2 திட்டங்களாக பிரிச்சிருப்போம். ஒன்று தமிழ்நாடு அரசு திட்டங்கள், இன்னொன்று மத்திய அரசு திட்டங்கள் 2ஆக பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அப்படின்னா 5 திட்டம் வரும். அடுத்த வாரம் மத்திய அரசு திட்டங்கள் ஒரு 5 திட்டம். அந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு ஒன்றா தமிழ்நாடு அரசு இல்லை மத்திய அரசு அப்படின்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு 5 திட்டங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்ன திட்டம், எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கப்பட்டது, யாருக்காக தொடங்கப்பட்டது, அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, ஸோ அதை சார்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸில் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிடைக்காத விஷயம் நம்மளுடைய பேட்சில் உங்களுக்கு 1000 ரூபாயில் கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே 1000 ரூபாய்க்கு மதிப்பானதுன்னு கிடைக்கும், அதை தாண்டி மதிப்பானது. ஓகேவா? 1000 ரூபாய்க்கு உண்டானதில்லை, அதுக்கு தாண்டி மதிப்பானது. இதை நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளுடைய பசங்க நிச்சயம் இதை யூஸ் பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இது மத்திய அரசு திட்டங்கள். மத்திய அரசு திட்டங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம். ஸோ ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தொடங்கப்பட்ட நாள், தொடங்கியவர் யார், தொடங்கப்பட்ட இடம், எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது, ஸோ எல்லாமே உங்களுக்கு A to Z ஒவ்வொரு திட்டத்துக்குமே உங்களுக்கு பாயிண்ட்ஸு இருக்கும். ஓகேவா? ரேங்க் ரிப்போர்ட், டெஸ்ட் எழுதியாச்சு, டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துட்டோம், எல்லாமே ஓகே. நம்ம எந்த நிலையில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ரேங்க் ரிப்போர்ட் வேணும். அந்த ரேங்க் ரிப்போர்ட் தான் இந்த ரேங்க் ரிப்போர்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ மார்க்குக்கு மட்டும் கிடையாது, டைமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஆன் டைமில் முடிக்கிறீங்களா, லேட்டாக முடிக்கிறீங்களா, ஏன்னா அப்படி தெரிஞ்சுனா தான் அதற்கான ப்ராக்டிஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு எக்ஸாமில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியும். நம்மளுடைய சக்ஸஸில் அரௌண்ட் ஒரு 50% நம்ம படிக்கிறதுனா ஒரு 50% படித்தது அந்த டைமுக்குள்ளே எழுதுறதுல இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த வகையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இது டே 1லேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் என்ன தான் ஒரு டாப்பராக வந்து ஒரு க்ரீன் ஜோனில் வரீங்கனாலும் நீங்கள் அந்த எக்ஸாமில் லேட்டாக தான் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த வார்னிங் சைன் தான் இந்த லேட் அப்படின்றது ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுறது. ஓகேவா? எதற்காக இதை ஹைலைட் பண்ணுறோம், இதை பார்க்கும்போது சுருக்குன்னு இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த தேர்வில் ஓகே டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கீப் அப் பண்ணணும், டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அது ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நமக்கு கை வந்த ஒரு கலையாக ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக வந்துருன்ட்டு. ஜிஎஸ் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபை இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிச்சயம் வேறு எந்த ஒரு பேட்ச்லேயுமே இந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பே கிடையாது.
இருக்கக்கூடிய 75 ஜிஎஸ் கேள்வி ஒவ்வொரு தேர்வுக்கும் 75 கொஷின் கேட்குறோம்னா அந்த 75 கொஷினுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கலாம். இந்த கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கீழேயே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம ஈவன் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட எங்கடா இருக்குது அப்படின்ட்டு புத்தகத்தை தொலைவணும் அப்படின்னா அத்தனை புக்கு தொலைவணும். ஓகேவா? எந்த புத்தகத்தில் எந்த லைன் அப்படின்ட்டு பக்கமாக தொலைவிட்டு இருக்கணும். நமக்கு டைம் இருக்குமா? எடுக்கிறத படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைமில் நம்ம படிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம புக்கை திருப்பி தொலைவுமா? கிடையாது. ஓகே, இது தப்பு, இதுக்கு தான் இதை பாயிண்ட்டு, ஓகே இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரஃபாக மனப்பாடம் பண்ணிப்போம். ஓகே, இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ரஃபாக மனப்பாடம் பண்ணிப்போம். ஆனால் அது எதனால் அது தப்பு அப்படின்ற அந்த புரிதல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். அந்த தெளிவாக தெரியறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷனுக்கு கீழேயுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் பார்க்கும்போதே ஓகே இதுதான் பாயிண்ட்டு, இந்த இடத்துல நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புக்கை நீங்கள் தேட தேவையில்லை. ஓகேவா? டைம் கிடைக்கிறதே சிரமம். அதில் நீங்கள் இந்த வேலையை செய்யணுன்றதில்ல, அதை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷினுக்குமே இருக்கும். இப்போ ஸ்கூல் புக் கொஷின்னா ஸ்கூல் புக் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கேட்டிருக்க மாட்டோம். அந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறது, குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு தயார்படுத்தி தான் ஒவ்வொரு கேள்வியுமே உங்களுக்கு நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்சில் நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்ஸு பிடிஎஃபாக அனுப்பிடுவோம். டெய்லி டார்கெட் ஓகேவா? நம்ம வீக்லி அந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த போர்ஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் அப்படின்றதுனால டெய்லி ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி மார்னிங் வேக்கப் சேலஞ்சு அப்படின்றது இருக்கும். டெய்லி மார்னிங் 4 மணிக்கு உங்களுக்கு ஒரு வேக்கப் சேலஞ்ச் கொஸ்டின் வரும். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கலாம். இதுதான் அந்த லீடர் போர்டு. ஓகேங்களா? ஸோ டெய்லி அட்டண்டன்ஸ் அந்த ஸ்டடி டைமை பேஸ் பண்ணி அந்த லீடர் போர்டு அப்படின்றது ரன் ஆகும். எத்தனை நாள் படிக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க, இதில் வந்து உங்களை தொடர்ந்து வந்து அந்த ரேஸில் வந்து உங்களை முதன்மையாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா படிக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படிப்போம், ஆனால் வந்து ஒரு 4 நாள் கேப் விட்டோம்னா திருப்பி நம்ம அந்த ஒரு தோல்வி நிலைக்கு வந்துடுவோம். இது படிக்க விடாமல் இருக்கவே முடியாது. டெய்லி நீங்கள் படித்தே ஆகணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த அட்டண்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ டெய்லி நீங்கள் படிக்க போகிறீங்க. டெய்லியும் படிக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிலபஸ் நம்ம இந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் அழகாக கவர் பண்ணுவோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம படித்தோம்னாவே ரொம்ப சிம்பிள். ஓகேவா? டெய்லி படிக்கணும். ஸோ இதுதான் நம்ம பேட்சில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், கரெக்டாக படிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடியது தான். காலையில் 4 மணிக்கு உங்களை எழுப்பி விடுறதுலேருந்து டெய்லியும் வேக்கப் சேலஞ்ச் அப்படின்றது நம்ம பேட்சில் இருக்கும். 4 மணிக்கு உங்களை எழுப்பி விடுறதுலேருந்து அதுக்கு தகுந்த டே வைஸ் பிளான் கொடுக்குறதுலேருந்து, ஏன்னா நம்ம வீக்லி ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம், அதை டே வைஸாக பிரித்து உங்களுக்கு திருப்பி நம்ம பேட்ச்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்போம். டே 1க்கு இதை படிங்க, டே 2க்கு இதை படிங்க அப்படின்ற மாதிரி அதை கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுக்கான அட்டண்டன்ஸ் சிஸ்டம் வச்சு அதுக்கான லீடர் போர்டு வச்சு உங்களை கண்டினியூஸாக மோட்டிவேஷன் பண்ணி கைட் பண்ணி எக்ஸாமுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்குறது மட்டும் கிடையாது, எக்ஸாமில் உங்களை பாஸ் பண்ண வச்சு அந்த கட் ஆஃப்குள்ளே கொண்டு வந்து உங்களை அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரி அப்படின்ற உங்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் 100% உண்மையான உழைப்புடன் நம்ம செய்வோம். நீங்கள் அதே நம்பிக்கையோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு வந்து படிங்க. ஓகேவா? நல்லதே நடக்கும். பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி நாள் நாளைக்கு தான். ஓகேங்களா? ஸோ 8ஆம் தேதி, February 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. நம்பிக்கையோடு ஜாயின் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.